என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 39 பேர் டோட்டலாக முடிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. இது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வருது, வண்டி பின்னாடி போயிருக்காங்க. வண்டி பின்னாடியே போய் ஒரு வீடுலாம் பார்க்குறேன், அப்படியே இடறி வண்டிக்கு கீழே போகிறான், விழுந்துட்டான், அப்படி லிட்டராக விழுந்துட்டான். என்ன செய்யனே தெரில. பின்னாடியே ஓடுனீங்க, விஜய் விஜய் டிவிகே இன்னைக்கு இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. எந்த அரசியல் கூட்டமும் இப்படி நான் வர்றது, இப்படி ஒரு காலம் செத்து நான் எங்கேயுமே பார்க்கல. புதுசாக இப்படி ஒரு நடக்குது. 39 பேர், 1-2 பேர் கிடையாது. இதில் பெரிய ஆள் செத்தாலும் சரி, அரசியலுக்காக வந்தான் போனா செத்தான்னு அவங்க இதில் கட்டலாம். சின்ன பிள்ளை என்னடா பண்ணுச்சு, 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைய கூட்டு வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் எல்லா ஸ்டேட்டுக்காரையும் சொல்லலாம், நடிகர்களை பார்த்து ஏமாறுற கோமாளி கூட்டம் தமிழ்நாடுங்க. அறிவார்ந்த சமூகம் தமிழ் சமூகம். சரி, என்ன சொல்லணும்னு எனக்கு ஒண்ணுமே தோணல. அப்படியே சங்கடமா இருக்கு. அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது? அப்பாவே இல்லைங்களா? நீங்க 8:45 நாமக்கல் வர சொல்லிருக்காங்கல்ல, அப்ப 8:45 நீங்க சென்னையில கிளம்புனீங்கன்னாக்கா அப்ப கூட்டம் கூடட்டும், இப்படி நெருக்கடி பட்டு சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அங்கேயே இருந்தீங்களா? நீங்க டயத்துக்கு வந்திருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு நல்ல இதா இருக்கும்ல. என் 2 பிள்ளைங்களும் போயிருச்சு. விஜய் பார்க்க வந்து 2 பிள்ளைங்களும் போச்சு.